பாம்பன் பாலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கிற கடலின் மீது கட்டப்பட்டிருக்கிற ரயில்வே பாலம் பாம்பன் பாலம் 1914ஆவது ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக முக்கியமான பெருமையான ரயில்வே பொறியியல் துறையில் ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை. அந்த பாலம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ரயில்வே துறை புதிய ஒரு பாலம் அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததின் அடிப்படையில் புதிய பாலம் அமைக்கின்ற பணி கடந்த பல ஆண்டுகளாக நடந்து வந்து மிக சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அது நிறைவடைந்தது. நிறைவடைந்த பின்னணியில் சேஃப்டி கமிஷனர், பாதுகாப்பு ஆணையர் பாலம் கட்டுமான பணி முடிந்த பிறகு பாதுகாப்பு ஆணையர் முழுமையாக ஆய்வு செய்து சான்றளித்த பிறகு அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். விரைவில் பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பார், நாட்டுக்கு அர்ப்பணம் செய்வார் என்றெல்லாம் செய்தியில் வந்து கொண்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் சேஃப்டி கமிஷனர், பாதுகாப்பு ஆணையருடைய அந்த அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உருவாக்கியிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர், சேஃப்டி கமிஷனர், அவர் ரயில்வே துறையின் கீழ் இருக்கிற ஒரு அதிகாரி அல்ல, அவர் விமானத்துறையின் கீழே இருக்கிற ஒரு அதிகாரி. ஏனென்றால் ரயில்வே துறையின் கீழ் இருக்கிற ஒரு அதிகாரியே அந்த துறை சார்ந்த பணிகளை ஆய்வு செய்தால் ஒருவேளை துறையினுடைய தலைமையினுடைய நிர்பந்தத்திற்கு, அழுத்தத்திற்கு உள்ளாக நேரிடும் என்பதால் ரயில்வே சேஃப்டி கமிஷனர் என்ற அந்த துறையை விமானத்துறையின் கீழ் வைத்தது அரசு, ஒன்றிய அரசினுடைய ஒரு நிர்வாக ஏற்பாடு, ஒரு சிறந்த நிர்வாக ஏற்பாடு. அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்பு ஆணையர் பாம்பன் பாலத்தை முழுமையாக ஆய்வு செய்து அவர் அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிற விஷயம் இப்பொழுது பத்திரிகைகளெல்லாம் ஊடகங்களிலே வர ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது. குறிப்பாக RDSO என்று சொல்லப்படுகிற இந்திய ரயில்வேயினுடைய ஆராய்ச்சி, வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பு, அந்த RDSO துறையினுடைய அனுமதி பெறாமலேயே இதனுடைய டிசைன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய வடிவம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கட்டுமானத்திற்கான இதனுடைய மற்ற எல்லாமே RDSOவுடைய அனுமதி பெற்றுத்தான் இவர்கள் செய்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய அனுமதி ஆலோசனையை பெற்று இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் இந்திய ரயில்வே உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு ரயில்வே கட்டமைப்பு இந்தியாவிலே இருக்கிறது. எனவே இந்திய ரயில்வேனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் RDSOவுடைய ரெக்கமெண்டேஷன், அவர்களுடைய ஒப்புதல் பெறாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பது, இன்னும் சொல்லப்போனால் அந்த அயன் கர்டர், இரும்பு பாலங்கள் உள்பட RDSOனுடைய தரத்திலே இல்லை என்பது உள்பட அவர் தன்னுடைய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது பாம்பன் பாலத்தினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. ஏனென்றால் பாம்பன் பாலம் மற்ற பாலங்களைப் போல கிடையாது. ஒரு பக்கம் காற்றினுடைய வேகம், இன்னொரு பக்கம் கடல் நீரினுடைய அரிப்பு, இன்னொரு பக்கம் ரயிலுடைய வேகம், இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கட்டப்பட வேண்டிய ஒரு கட்டட பொறியியல் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டத்தை ரயில்வேனுடைய அடிப்படையான RDSOனுடைய அனுமதி இல்லாமல் எப்படி இவர்கள் செய்தார்கள்? அப்படி செய்ததற்கு ரயில்வே வாரியம், ரயில்வே போர்டு எப்படி அனுமதி கொடுத்தது என்பது அடுத்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. ரயில்வே போர்டு அனுமதி கொடுத்ததற்கு வேற என்ன அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இப்பொழுது நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, ரயில்வேயினுடைய RDSOவினுடைய அனுமதி இல்லாமல் இந்த பாலத்திற்கு எப்படி அவர்களுடைய சான்றளிக்காமல் இந்த பாலத்துக்கான திட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது, ரயில்வே போர்டு இதை எப்படி அனுமதித்தது என்பது பற்றி ஒரு முழு விசாரணை செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தமான ஒரு முழுமையான அறிக்கையை ரயில்வே அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.